5 வருஷ பிரிவுக்கு அப்புறமும் தன்னோட காதலை மறக்க முடியாம அடுத்தடுத்த நிகழ்ந்த சம்பவம் தான் அந்த கிராமத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் நாகாச்சி பகுதியை சேர்ந்த கண்ணன் என்பவரோட மகள் தான் சசிகலா. இந்த சசிகலாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த டிரைவர் பாண்டி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்களோட காதலுக்கு சசிகலாவோட வீட்டுல உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட அப்பா அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை வேற ஒருத்தருக்கு மேரேஜும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு பெண் குழந்தையும் சசிகலாவுக்கு இருந்திருக்கு. மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்த பிறகும் சசிகலாவால தன்னோட காதலன் பாண்டிய மறக்க முடியாம அவர் கூட போன் மூலியமா பேசிக்கிட்டு தொடர்புலயே இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் போன மாசம் சசிகலாவும் பாண்டியும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கிறாங்க. இதனால இவங்க மேல ஏற்பட்ட புகார்னால போலீசார் இவங்க 2 பேரையும் வர வச்சு விசாரணை பண்ணி சசிகலாவை அவங்க அப்பா அம்மா கூட அனுப்பி வச்சிருக்காங்க. பெத்தவங்க கூட வீட்டுக்கு போன சசிகலா தன்னோட காதலன் பாண்டி கூட வாழ முடியாதுங்கிறதுனால இறந்து போயிருக்கிறாங்க. அதோட சுற்றுலா பயணிகளை ஏத்திக்கிட்டு பெங்களூருக்கு போன பாண்டிக்கு தன்னோட காதலி இறந்துட்டாங்கிற செய்தி கேள்விப்பட்டு வர்ற வழியிலே அவரும் இறந்து போன சம்பவம் தான் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.